இது ஹஸ்த நட்சத்திரம் பற்றிய ஒரு விரைவு பார்வை. ஹஸ்தம் இது கன்னி ராசில அமையுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா நட்சத்திர அதிபதி சந்திரன், ராசி அதிபதி புதன், அப்புறம் நட்சத்திரக்காரகம் குரு. இந்த 3 பேரோட தாக்கமும் சேர்ந்தே இருக்கு. சோ அறிவு, உணர்வு, வழிகாட்டுதல்னு ஒரு கலவை இது. இதோட குணங்கள், பலம், பலவீனங்கள் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதலாவது, ஹஸ்தத்தோட ஸ்பெஷாலிட்டியே இந்த கலவைதாங்க. சந்திரனோட கற்பனை திறன், புதனோட அந்த கூர்மையான அறிவு, பகுப்பாய்வு திறன், கூடவே குருவோட ஆழமான புரிதல், வழிகாட்டும் தன்மை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ. இது நம்ம ஆழ்மனசோட சப்கான்ஷியஸ் மைண்டோட நல்லா கனெக்ட் ஆகும். ஆராய்ச்சி மனப்பான்மையும் தூண்டும். இரண்டாவது, இதுல 4 பாதங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்கு. அதாவது முதல் பாதம் ஆசையிலிருந்து அறிவையும் செயலையும் கொடுக்கும். 2வது பாதம் மத்தவங்களுக்கு புலப்படாதத உணர்ற உள்ளுணர்வு, பக்தி இதெல்லாம் தரும். 3வது பாதம் தன்னை உணர்றது பத்தினது. 4வது பாதம் கேள்விகள் மூலமா அறிவை வளர்த்து வழிகாட்டுற தன்மையை கொடுக்கும். முக்கியமா சொல்லணும்னா மத்தவங்களோட சூழலையும் உணர்வுகளையும் ஆழமா புரிஞ்சுக்கிற திறன், அதாவது எம்பத்தி, இந்த நட்சத்திரத்துக்கு அதிகம். அதனாலதான் பாருங்க, மருத்துவம், ஆலோசனை, மனித வளம், HR மாதிரி துறைகளுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். கடைசியா இதோட பலம், அப்புறம் சில சவால்கள். பலம்னு பார்த்தா நிறைய துறைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற திறமை, நல்ல ஞாபக சக்தி, பேச்சு திறன், ஆராய்ச்சி பண்றது, கற்பனை வளம், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா சில சவால்களும் இருக்கு. சில சமயம் ரொம்ப உள்முக சிந்தனையாளரா இருப்பாங்க, அவங்க உலகத்துல அவங்க இருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. சில சமயம் தேவையில்லாத சிந்தனைகளால மன அமைதி கொஞ்சம் குறையலாம். ஆஹா, ஹஸ்தம்ங்கிறது அறிவும் உணர்வும் ஆழமா சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம். பகுப்பாய்வு, கற்பனை, மத்தவங்கள புரிஞ்சுக்கிற தன்மை தேவைப்படுற துறைகள்ல பிரகாசிக்க முடியும். ஆனா உணர்ச்சிகளை சமநிலையில வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.